முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது 77வது பிறந்த நாளை ஒட்டி பெரம்பூரில் அதிமுக சார்பில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது. அதில் குறிப்பாக 200 பேர் இரத்த தானம் செய்தனர். 570 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் சார்பில் நடத்தப்பட்டது. இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்திலும் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பெரம்பூர் கிழக்கு பகுதியினுடைய 35வது மேற்கு வட்டத்திற்கு உட்பட்ட எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவினுடைய MGR இளைஞரணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின் மணி தலைமையிலே வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையிலே இந்த ஏற்பாடுகள் இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய MGR இளைஞரணி மாநில செயலாளருமான NR சிவபதியும் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தினார்கள். மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்து இந்த இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 2 பெண்களுக்கு தையல் எந்திரமும் வழங்கப்பட்டது. மேலும் 577 பேருக்கு 150 லிட்டர் பிளாஸ்டிக் பக்கெட் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இரத்த தான முகாமில் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிமுகவின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த இரத்த தானத்திலே பங்கேற்றனர். அந்த இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சாத்துக்குடி உள்ளிட்ட பழச்சாறு வகைகளும் அதே போல இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே அதிமுகவின் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்ச்சி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.